வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. தேமுதிகவின் 14 சென்டிமெண்ட் புலம்பிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடந்தது என்ன? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நெருங்கக்கூடிய சூழல்தான். தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது தேமுதிக கேட்கும் அந்த 14 தொகுதிகளை ஒதுக்க முடியாததால் தான் இழுபறி நீடித்து வருவதாகவும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது தேமுதிகவுடன் இந்த கூட்டணி என்பது தொடர்பாக விரைவில் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு தெரிந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கூறிய நிலையில்தான் ஆட்சி அமைக்க தேவையான எந்த வாய்ப்பையும் இழக்க மாட்டோம் என்று உறுதியாக அவர் அளித்திருக்கிறார். அதாவது சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நிலைப்பாட்டில்தான் தேமுதிக இதுவரை அறிவிக்கவில்லை யாருடன் கூட்டணி என்பதை. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுடன் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது திமுக தரப்பில் கண்டிப்பாக தேமுதிகவிற்கு 6 சட்டசபை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக அளிக்கப்படும் என்றும், அதிமுக தரப்பிலோ தேமுதிகவிற்கு 8 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என்று கூறப்பட்ட நிலையில்தான் இந்த இரு கட்சிகளுடன் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்பதுதான் தேமுதிகவின் அடுத்த கட்ட நிலைப்பாடாக இருக்கும் என்றும் தொண்டர்களிடையே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறதா. அது மட்டுமின்றி ஆனால் பிரேமலதா விஜயகாந்தோ இந்த இரட்டை இலக்கத்தின் தொகுதிகளை எதிர்பார்த்துதான் கூறப்படுகிறதா. அதாவது இன்னும் சொல்ல போனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு சென்டிமெண்ட்டை பின்பற்றி வருவதாக கூறப்படுகிறதா. அதாவது 2011 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்ற போது 41 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதே போலதான் 2016 மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய போது 104 தொகுதிகளில் போட்டியிட்டது. இப்படி கூட்டல் செய்தால் கண்டிப்பாக 5 என்ற இலக்க எண் வர வேண்டும் என்ற சென்டிமெண்ட்டை பின்பற்றி வருகிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். 2024 லோக்சபா தேர்தலில் கூட தேமுதிக 5 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதனால் சட்டசபை தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு தரப்பிலும் 14 தொகுதிகளை தேமுதிக கோரி வருவதாகவும் கூறப்படுகிறதாம். இந்த நிலையில்தான் இதனால் தரப்பு என்ன முடிவு எடுக்கலாம் என்று குழம்பியிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. அப்போது கூட தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என சில மாவட்ட செயலாளர்கள் தங்கள் கோரிக்கையிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூசிக்கின்றனர். அதாவது அப்போது கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு தேவையான எந்த வாய்ப்பையும் நாங்கள் இழக்க மாட்டோம். தேமுதிக கேட்கும் அந்த 14 தொகுதிகளையும் ஒதுக்க முடியாததால் கூட்டணி வடிவில் இழுபறி நீடித்து வருகிறது. விரைவில் கூட்டணி தொடர்பான ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக தெரிந்துவிடும். ஏற்கனவே அமைக்கப்பட்ட இந்த கூட்டணி கட்சிகளுடன் தேர்தல் பணிகளை இணைந்து செய்யுங்கள் என்று மாவட்ட செயலாளர் கோரிக்கை விட்டதாகவும் கூறப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.